மோசையை குறித்து வேதம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். அவனுடைய செலக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டு காரியம் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு, அவன் இந்த ஜனங்களோட இருந்து அவங்க செய்த தவறெல்லாம் செய்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதை கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அதை யாரும் ஸ்டிக் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட பிறந்தவங்க, அவனை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பண்றதுனால யாருமே அவனை எதுவும் கேட்க போறது இல்லை. ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அது ரொம்ப கடினமான வாழ்க்கை. இந்த காரியத்தை வெறுத்து இப்போ அவன் பரிசுத்தமாய் வாழணும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசையை ஆண்டவர் தலைவனா மாத்தினாரு. அவனை தலைவனா மாத்தினாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ கண்டிப்பாக வரணும்னு கர்த்தர் வலுக்கட்டாயமாய் இழுத்தாரு. அவனுடைய கோலின் மூலமாய் 10 அற்புதங்களை கர்த்தர் செய்தாரு. மோசையை போல ஒருத்தர் இதுக்கு முன்னாடி எழும்பல, இனி எழும்ப போறது இல்லைன்னு கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தாருன்னு நம்ம சொல்றோம்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேர் எங்க தெரியுமா? இதுக்கு ஆணி வேர் எங்க தெரியுமா? ஆண்டவர் இந்த மோசையை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 20 லட்சம் ஜனங்களுக்கு அவனை லீடரா கர்த்தர் மாற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு கமிட்மெண்ட். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை, அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப சுலபம், அதை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, எல்லாரும் என்னை ஒதுக்குனா கூட பரவாயில்ல, நான் துன்பத்தை அனுபவித்தாலும் நான் எதை செலக்ட் பண்ணுவேன்னா பரிசுத்தமாய் வாழ்வதையே நான் தெரிந்து கொள்ளுவேன்.